ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ நேற்று நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கும் நாங்கள் 4 இடங்களை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அகோடா ஃபோர்ட், அகோடா ஜெயில், அகோடா மியூசியம், டால்ஃபின் வாட்சிங் போட். இந்த 4 இடங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் உங்களை அகோடா ஃபோர்ட்டில் சந்திப்போம். கிளம்புட்டில் நாங்கள் நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வெஜிடேரியன்ஸ், அதனால் நாங்கள் நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால் இங்கே நிறைய கோவாலே வச்சு இங்கே தான் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ், நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. நீங்கள் நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நான்வெஜ் சாப்பிட்டுலாம். வெஜ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், வெஜ் சாப்பிட்டு. ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ அகோடா ஃபோர்ட்டில் இருக்கோம். இங்கே பீச் வியூலாம் நல்லாயிருக்கு. இங்கே மியூசியம், ஜெயில், ஃபோர்ட் இது 3மே இருக்குது. வாங்க உள்ளே போய் மியூசியம் அப்புறம் ஜெயிலை பார்க்கலாம். வாட்டர் ரிசர்வாயர்ஸ் பழைய காலத்தில் இங்கே வாட்டர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஃபோர்ட்ஸ் மேப் இருக்குது. இங்கே அகோடா ஃபோர்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ட்ஸ்லாம் ஜியோகிராஃபிக் லொக்கேஷனோட இது. வாங்க மேப் எங்கே இருக்கோன்னா அகோடா ஜெயில் அப்புறம் மியூசியமில் இருக்கோம். நான் நினச்சேன் அகோடா ஃபோர்ட்டுக்குள்ளே தான் ஜெயிலும் மியூசியமும் இருக்குன்னா பார்த்தா அது வேறு தனித்தனியாக இருக்குது. அகோடா ஃபோர்ட் தனியாக இருக்குது, அகோடா ஜெயில் அப்புறம் மியூசியம் தனியாக இருக்குது. இங்கே டால்ஃபின் வாட்சிங்க்கு போகிற போட்ஸ்லாம் இந்த ஜெயிலை தாண்டி தான் போகுது. வியூ நல்லா இருக்குது. ஸோ வாங்க ஜெயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கைஸ் மியூசியத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே கேமரா ரெக்கார்ட் பண்ண அலவுட் இல்லை. நான் சொன்ன மாதிரி இதுதான் ஜெயிலோட என்ட்ரன்ஸ். இது 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஜெயில். போர்ச்சுகீஸ் நம்ம சுதந்திர வீரர்களை அடைச்சி வச்ச ஜெயில். நீங்கள் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி சுவிட்ச் இருக்குது. இது ஒரு 20 பேருக்கு மேலே அகோடா ஃபோர்ட் அப்புறம் அகோடா ஜெயில், அகோடா மியூசியம் இந்த 3த்துக்கும் என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்ணுற. என்ன ப்ரைஸுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதுதான் பழைய காலத்து 200 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சு. ஆன் 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 ஆஃப். பார்த்தீங்களா கைஸ், நம்ம சுவிட்சை விட இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இதுதான் கைஸ் டால்ஃபின் வாட்சிங் போட். இந்த டால்ஃபின் வாட்சிங் போட்டில் பர் பர்சன் 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது 2-3 டால்ஃபின் பார்த்தோம். டால்ஃபின்ஸ் நல்லாவே மேலே வருது. இவங்க டால்ஃபினை காட்டாமல் கூப்பிட்டு போகிறதே இல்லை. இங்கே இவங்க போகிறதுல அகோடா ஃபோர்ட், அகோடா ஜெயிலோட வியூ நல்லா தெரியுது. மில்லினியர்ஸ் பேலஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் டாக்டர் படத்தோட கிளைமேக்ஸ் சீனை ஷூட் பண்ணாங்க. ஸோ கைஸ், நாங்கள் கோவா டாம்போலிம் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 4 பிளேசஸ் கவர் பண்ணோம். அகோடா ஃபோர்ட், அகோடா ஜெயில், அகோடா மியூசியம், டால்ஃபின் வாட்சிங் போட். இந்த 4 பிளேஸஸை தான் நாங்கள் கவர் பண்ணோம். நாங்கள் நார்த் கோவா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நாங்கள் சவுத் கோவாவில் கவர் பண்ண முடியலை. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வெக்கேஷன் நீங்கள் பிளான் பண்ணிங்க கோவாவுக்குன்னா நீங்கள் 4 to 5 days அந்த மாதிரி நீங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் இந்தியன் ராயன் சுஜய். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.